அல்லாஹுவின் அளவற்ற அருளும் பாதுகாப்பும் காவலையும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பது மிக அவசியம். இந்த அருளின் ஓட்டம் நிலைத்திருப்பதில் நம் வீடுகளுக்கு பெரிய பங்குண்டு. ஒரு முஸ்லிமின் வீடு என்பது வெறும் வசிப்பிடம் மட்டுமல்ல, அது அல்லாஹுவின் மார்க்கத்தின் அடிப்படை தத்துவங்களை காக்கும் ஒரு கோட்டையாக இருக்க வேண்டும். ஆனால் அருளை வழங்கும் மலக்குமார்கள் நுழையாத சில வீடுகளை பற்றி நம்முடைய அன்புக்குரிய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவான எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார். இந்த விஷயங்களை நம் வீடுகளிலிருந்து விலக்கும்போது மட்டுமே மலக்குமார்களின் அந்த அருட்கடாட்சமான அண்மையை பெற முடியும். அப்போதுதான் நம் வீடுகள் உண்மையாகவே சுபீட்சமும் அமைதியும் நிறைந்ததாக மாறும். வீடுகளில் உள்ள உருவங்களும் படங்களும் மலக்குமார்கள் நம் வீடுகளை விட்டும் விலகி இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று வீடுகளில் உள்ள உருவங்களாகும். வீட்டின் உள்ளே உயிரினங்களின் உருவங்களோ சிலைகளோ படங்களோ இருக்கக்கூடாது. இதில் குறிப்பாக தலை துண்டிக்கப்படாத படங்கள், முழு உருவச் சிலைகள் ஆகியவை அடங்கும். அத்தகைய உருவங்கள் வீடுகளில் இருக்கும்போது அங்கே அருளுக்கான மற்றும் பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனையை செய்யும் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்துள்ளார். வணக்கத்திற்கு வழிவகுக்கும் வாய்ப்புள்ள உருவங்களுக்குத்தான் அதிக தடை உள்ளது. இன்று பல வீடுகளில் காணப்படும் அலங்கார பொருட்கள், குழந்தைகளுக்கான பொம்மைகள் ஆகியவற்றிலும் உயிரினங்களின் உருவங்கள் உள்ளன. பொம்மைகளை அது விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் பொருளாக மட்டுமே கருதலாம். ஆனால் சுவர்களில் அலங்காரத்திற்காக தொங்கவிடப்படும் படங்கள், செல்ஃபுகளில் வைக்கப்படும் சிலைகள் ஆகியவற்றை நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு இத்தகைய உருவங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டியதில்லை. மாறாக அல்லாஹுவின் நினைவால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த உருவங்களை தவிர்க்க நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். வீடுகளில் நாய்களை வளர்ப்பது மலக்குமார்களின் பிரசன்னத்திற்கு தடையாக இருக்கும் மற்றொரு முக்கிய காரணம் அவசியமான சூழ்நிலைகள் தவிர்த்து வீட்டின் உள்ளே நாய்களை வளர்ப்பதாகும். நாய் வளர்க்கும் வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்துள்ளார். இங்கு ஒரு முக்கியமான விளக்கம் வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவோ, விவசாயம் தொடர்பான தேவைகளுக்காகவோ அல்லது வேட்டையாடுவதற்காகவோ நாயை பயன்படுத்துவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் அத்தகைய சூழ்நிலைகளில் கூட நாயை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் வீட்டிற்கு வெளியே அதற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் பராமரிக்க வேண்டும். வெறும் பொழுதுபோக்கிற்காகவோ அலங்காரத்திற்காகவோ நாயை வளர்ப்பது நம் வீடுகளின் புனிதம் கெடுக்கும். ஒரு முஸ்லிம் தன் வீட்டின் சுபீட்சத்தை பற்றியும் அருளை பற்றியும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் அருள் இறங்குவதற்கு தடையாக இருக்கும் எதையும் நம் கைகளால் நாமே ஏற்படுத்திவிடக்கூடாது. மணிகளும் சலங்கைகளும், சத்தமெழுப்பும் மணிகள் அல்லது சலங்கைகள் போன்ற பொருட்களும் மலக்குமார்களுக்கு ஒவ்வாதவை. ஜலஜில் என்று அறியப்படும் இத்தகைய சத்தமெழுப்பும் பொருட்கள் நம் வீடுகளிலோ, நாம் பயணம் செய்யும் வாகனங்களிலோ அல்லது பயணக்குழுவிலோ இருக்கக்கூடாது. இத்தகைய சத்தங்களை எழுப்பும் பொருட்களிடமிருந்து மலக்குமார்கள் விலகிச் செல்கின்றனர். இந்த பொருளை பற்றி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியதாக ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீசுகள் நமக்கு இதை தெளிவுபடுத்துகின்றன. இந்த மணிகள் சில மூட நம்பிக்கைகளின் ஒரு பகுதியாகவும் பயன்படுத்தப்படுவதுண்டு. சிலர் வாகனங்களில் அலங்காரத்திற்காக இதை தொங்கவிடுவார்கள். இவற்றின் பின்னணியில் உள்ள தத்துவம் என்னவென்றால், இத்தகைய சத்தங்களும் அவற்றின் பின்னணியில் உள்ள நோக்கங்களும் மலக்குமார்களின் அண்மைக்கு எதிரானவையாகும். ஒரு முஸ்லிமின் வாழ்வில் அல்லாஹுவின் பாதுகாப்பு மட்டும் போதுமானது. அசுத்தமும் கழிவுகளும், தேங்கி கிடக்கும் அசுத்தமும் கழிவுகளும் மலக்குமார்களின் பிரசன்னத்திற்கு தடையாகும். சிறுநீர் போன்ற அசுத்தமோ அல்லது பிற கழிவுகளோ வீட்டின் உள்ளே தேங்கி கிடக்கவோ சுகாதாரமற்ற நிலையில் இருக்கக்கூடாது. வீட்டின் சுத்தம் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் இறங்கும் இடமென்ற வகையில் மிகவும் முக்கியமானது. சுத்தமில்லாத இடங்களில் மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம் வீடு நம் சொர்க்கம் என்பதே. இந்த சொர்க்கம் எப்பொழுதும் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். சுத்தம் ஈமானின் பாதியாகும். நம் படுக்கையறை, கமையலறை, குறிப்பாக கழிவறைகளின் சுத்தத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும். கழிவுகள் குவியும் போது அது ஷைத்தானின் இருக்கிடமாக மாறுகிறது. மலக்குமார்கள் தூய்மையையும் நறுமணத்தையும் விரும்புகின்றனர். எனவே வீடுகளை எப்போதும் சுத்தமாக பராமரிக்கவும். மலக்குமார்கள் நெருங்காத சில மனிதர்கள். மலக்குமார்கள் நெருங்காத 3 கூட்டத்தினரை பற்றி நாம் ஹதீசுகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம். காஃபிரின் சடலம். சத்தியத்தை மறுக்கும் ஒருவரின் சடலம் ஒரு வீட்டில் வைக்கப்பட்டால் அங்கே மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். கலூக் என்ற பெண்களின் வாசனை திருவினை பூசிய ஆண்.
ஆண்கள் பெண்களைப் போல் அலங்கரிப்பதும் பெண்கள் பொதுவாக பயன்படுத்தும் வாசனை திருவினை பயன்படுத்துவதும் இஸ்லாமிய நோக்கில் தடுக்கப்பட்டதாகும். ஒரு ஆண் பெண்களைப் போல் நடிப்பதை நபி முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தடுத்துள்ளார். தொடர்ந்து குளித்து சுத்தம் செய்யாத பெரிய அசுத்தம் ஜனாபத் உள்ளவர், அதாவது ஜனாபத் என்ற பெரும் துடக்கு ஏற்பட்டவர். தேவையான நேரத்திற்குள் குளித்து சுத்தம் செய்ய கவனம் செலுத்த வேண்டும். ஒரு ஜனாபத் உள்ளவர் உடனடியாக குளிக்க வேண்டும். அசுத்தத்தில் இருப்பது மலக்குமார்களின் நன்மையை போக்கிவிடும். இந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தும் போது நம் உடல் தூய்மையானதாகவும் நம் மனமும் வீடும் தூய்மையானதாக மாறும். சில துர்நாற்றங்கள். நம் வீடுகளில் ஏற்படும் சில துர்நாற்றங்களும் மலக்குமார்களுக்கு ஒவ்வாதவை. உதாரணமாக வெங்காயம், பூண்டு போன்ற கடுமையான துர்நாற்றங்கள். இத்தகைய துர்நாற்றங்களை பயன்படுத்திய பிறகு பள்ளிவாசலுக்கோ அல்லது பிற புனித இடங்களுக்கோ செல்வதை பற்றி முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை வழங்கியுள்ளார். அது மலக்குமார்களுக்கு ஒவ்வாதது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, துர்நாற்றங்கள் மலக்குமார்களுக்கு பிடிக்காது. எனவே வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் எப்பொழுதும் நல்ல நறுமணமுள்ளதாகவும் சுத்தமானதாகவும் நாம் வைத்திருக்க கடமைப்பட்டுள்ளோம். ஊது போன்ற நறுமண பொருட்களை பயன்படுத்தி வீடுகளை நறுமணமுள்ளதாக்குவது மலக்குமார்களை ஈர்க்கும். புலித்தோலின் பயன்பாடு. மற்றொரு விஷயம் புலித்தோலை பயன்படுத்துவது ஆகும். புலித்தோல் உள்ள பயணக்குழுவுடன் மலக்குமார்கள் உடன் செல்ல மாட்டார்கள் என்று முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்லாமிய நோக்கில் புலித்தோலை பயன்படுத்துவது தடுக்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது. விலங்குகளின் தோல்களை பயன்படுத்துவதில் இஸ்லாம் சில நிபந்தனைகளை வைத்துள்ளது. புலித்தோல் போன்றவற்றின் பயன்பாடு வீடுகளிலோ பயணங்களிலோ இருக்கக்கூடாது. இது மலக்குமார்கள் விலகி நிற்க ஒரு காரணமாகும். குர்ஆன் ஓதப்படாத வீடுகள். மிக முக்கியமானதும் தீவிரமானதுமான ஒன்று குர்ஆன் ஓதப்படாத வீடுகளாகும். குர்ஆன் பாராயணம் இல்லாத வீடுகளை விட்டும் மலக்குமார்கள் விலகிச் செல்வார்கள். ஒரு வீடு குர்ஆன் ஓதுவதன் மூலம் உயிர் பெறுகிறது. எங்கே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கே மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். அங்கே அருள் உண்டாகும், அங்கே சுபீட்சம் உண்டாகும். வீடுகள் கபர்களைப் போல் ஆகிவிடக்கூடாது என்றும் அங்கே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்துள்ளார். ஒரு கபிரிஸ்தானில் இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதுவதற்கு பதிலாக உயிருடன் இருக்கும் நாம் நம் வீடுகளில் குர்ஆன் ஓத வேண்டும். நம் வீடுகளை குர்ஆன் பாராயணத்தால் சுறுசுறுப்பாக்க வேண்டும். தினமும் சூரத்துல் பக்கரா போன்றவற்றை ஓதுவது ஷைத்தானின் பிரசன்னத்தை விரட்டவும் மலக்குமார்களின் அண்மையை உறுதிப்படுத்தவும் உதவும். முடிவுரை. இங்கே கூறப்பட்ட இந்த விஷயங்கள், அதாவது உருவங்களும் படங்களும் நாய் வளர்ப்பும் மணிகளும் சலங்கைகளும் அசுத்தமும் கழிவுகளும் சில மனிதர்களின் நன்மை, அதாவது ஜனாபத்துடையவரின் நன்மை, துர்நாற்றங்கள், புலித்தோல் பயன்பாடு, குர்ஆன் பாராயணம் இல்லாத வீடுகள், இவை அனைத்தையும் நம் வீடுகளிலிருந்து முற்றிலும் தவிர்ப்பதன் மூலம் அல்லாஹுவின் பாதுகாப்பும் அருளும் நமக்கு கிடைக்கும். அருளை வழங்கும் மலக்குமார்கள் நம் வீடுகளில் நுழையும் போது நம் வாழ்க்கை சுபீட்சமுள்ளதாகவும் அமைதியும் நிறைந்ததாகவும் மாறும். அல்லாஹ் அருள் புரியட்டும்.